பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி அன்று நாம் தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் எழுதின சுவிசேஷகம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். Gospel according to John chapter 13 verse 14. ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். ஆமென். கர்த்தருடைய இந்த நல்ல வசனத்துக்காய் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நாம் அறிந்திருக்கிறபடி இன்றைக்கு உலகம் முழுவதுமே இருக்கிற கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு அந்த பெரிய வியாழன் என்று சொல்லி என்னன்னா மாண்டி தேர்ஸ்டே இந்த நாளை அவங்க நினைவு கூறுகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த ராபோஜனம் தன்னுடைய சீஷர்களோடு ராபோஜன பந்தி இருந்து அதன் பிறகு அவர் கெத்செமனே தோட்டத்தில் போய் ஆண்டவர் ஜெபம் ஜெபித்து அதுக்கப்புறம் அவருக்கு சிலுவைக்கு போவதற்கு முன்பாக அவர் கைது செய்யப்படுகிற அந்த காரியங்களை நம்ம நினைவு கூறுகிற ஒரு தினமாக இந்த நாள் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஒரு நாளில் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்கள் 12 பேரோட ஆண்டவர் என்னன்னா அந்த போஜனத்தை ராபோஜனத்தை இல்லையா ஆண்டவர் அதை புசிக்கிறார். அதான் அந்த லாஸ்ட் சப்பர் என்று சொல்கிறோம் இல்லையா. இந்த அதிகாரத்தில் அதை குறித்தான காரியங்களை நம்ம வாசிக்கிறோம். அந்த போஜனம் பண்ணின பின்பு ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யறாங்க. என்ன அப்படின்னா ஆண்டவர் என்னன்னா தன்னுடைய வஸ்திரங்களை களைந்து ஒரு சீலையை சுற்றி கொண்டு என்னன்னா தன்னுடைய சீஷர்களுடைய கால்களை எல்லாம் ஆண்டவர் கழுவி துடைக்கிறாங்க. அப்ப பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே நீங்க என்னோட கால்களை கழுவக்கூடாது அப்படின்னு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோட காலை கழுவுனேன்னா உனக்கு என்னிடத்துல பங்கு இல்லை அப்படின்றப்ப, அப்படின்னா என் காலை மாத்திரம் இல்லை என் தலையை கூட கழுவுங்க அப்படின்றப்ப ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்வார். என்னன்னா முழுவதுமாய் என்னன்னா பேதுருவை அதற்கு இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதா இருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாய் இருக்கிறான், நீங்களும் சுத்தமாய் இருக்கிறீர்கள், ஆனாலும் எல்லாரும் அல்ல என்று சொன்னான். ஏன்னா ஆண்டவரை காட்டி கொடுக்க போகிற யூதாஸ் காரியத்தும் அதுல இருந்தனால ஆண்டவர் அப்படி நீங்க எல்லாரும் சுத்தமா இல்லை அப்படின்னு ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஆமே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமல்ல. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரும் போதகர்னு என்னை கூப்பிடுறீங்க, நானே உங்க கால்களை கழுவுனது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவுங்க. நான் உங்களுக்கு ஒரு அடுத்த வசனத்திலே ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு மாதிரியை ஆண்டவர் வைத்து போயிருக்கிறாங்க. ஆமே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான இந்த வாரத்துல அநேக காரியங்களை நம்ம ஆண்டோட சிலுவை குறித்து நம்ம தியானிக்கிறோம். இன்றைய நாளில் பார்த்தோம்னா சில சபைகளை நம்ம ஊர்ல நம்ம இந்தியாவிலலாம் நிறைய அந்த மாதிரி நம்ம பார்த்துருக்குறோம். என்னன்னா அந்த சபைகள்ல அந்த கால்களை கழுவுகிற அந்த காரியத்தெல்லாம் அவங்க ராபோஜனம் கால்களை கழுவுகிறது அதெல்லாம் கூட சில சபைகள்ல இந்த நாளில் அவங்க அனுசரித்து வருகிறதை நம்ம அறிந்திருக்கிறோம், நம்ம பார்த்திருக்கிறோம் இல்லையா. ஆமே, பிரியமான இந்த நாளில் ஆவியானவர் நம்மளோட பேசுகிற காரியம் என்ன என்று சொல்லி பார்த்தா ஆண்டவர் நமக்கு ஒரு என்னன்னா ஒரு எக்ஸாம்பிளை வச்சுட்டு போயிருக்காங்க இல்லையா. ஒருத்தர் கால்களை கழுவுங்க அப்படின்னா அது எதை குறிக்கிறதுனா அது என்னன்னா தாழ்மையை குறிக்கிறது. நம்ம எப்போ தாழ்மைப்பட்டு மற்றவங்களோட கால்களை கழுவ முடியும் அப்படின்னா நம்ம அவங்கள நேசிக்கும் பொழுதுதான். இந்த அதிகாரத்தை தொடர்ந்து வாசிச்சோன்னா ஆண்டவர் என்ன சொல்றாங்க, நீங்க ஒருவரிடத்துல ஒருவர் நீங்க அன்பா இருங்கள் என்கிற புதிதான கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்க ஒருவரிடத்துல ஒருவர் அன்பாய் இருந்தால் அதனால நீங்க என்னுடைய சீஷர்கள் என்று சொல்லி எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆமே, பிரியமான மாண்டி தேர்ஸ்டே அப்படின்னா கட்டளை வியாழன் இல்லையா. ஆண்டு நம்ம கொடுக்கிற கட்டளை அதுதான், ஒருவர் இடத்துல ஒருவர் அன்பா இருங்கள்ன்ற அந்த புதிய கட்டளை ஆண்டவர் கொடுக்கிறார். நம்ம அன்பா இருந்தாதான் என்ன பண்ண முடியும், நம்ம மற்றவங்களுடைய கால்களை நம்ம கழுவ முடியும் இல்லையா. ஆண்டவர் நமக்கு ஒரு மாதிரி வைத்து போயிருக்கிறாங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்திலே நம்ம வாசிக்கிறோம், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு அவருடைய அடிச்சுவடுகளை நம்ம பின்பற்றும்படி நமக்கு மாதிரி வைத்து போனார் என்று சொல்லி. ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவரை போல நமக்குள்ள ஒரு தாழ்மை இருக்குதா இல்லையா. ஆண்டவரும் போதகர் அப்படின்னு அழைத்தாங்க இல்லையா. இப்ப போதகருடைய கால்களை சீஷர்கள் தான் கழுவுவாங்க இல்லையா. ஒரு எஜமானுடைய கால்களை வேலைக்காரங்க தான் கழுவுவாங்க. ஆனா ஆண்டவர் என்னன்னா நமக்கு ஆண்டவர்
அவங்களோட கால்களை கழுவினார் இல்லையா? நமக்கு ஒரு மாதிரி ஆண்டவர் வைத்து போயிருக்கிறாங்க. அதுபோல் நம்ம நமக்குள்ள ஒரு பெருமை, நான் உயர்ந்தவள், நான் நிறைய படிச்சிருக்கேன், நிறைய சம்பாதிக்கிறேன், எனக்கு நிறைய சோஷியல் ஸ்டேட்டஸ் இருக்குது, அந்த மாதிரி பெருமையெல்லாம் நம்மக்கிட்ட இல்லாமல் ஆண்டவரை போல வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் பிதாவுக்கு சமமாக இருப்பதை என்னன்னா பிதாவுக்கு சமமானவர் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமை வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து இந்த உலகத்துக்கு வந்தார். ஆண்டவர் அப்படி சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். பிரியமானவர்களே, ஆண்டவர் அப்படியாக நமக்கு ஒரு முன்மாதிரியை வைத்து போயிருக்கிறாங்க. அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படி நம்மளை ஒப்பு கொடுப்போம். தகப்பனே, உண்மை நன்றியோடு துதைக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நீங்கள் எதையுமே எங்களுக்கு செய்யுங்கன்னு நீங்கள் சொல்லலை அப்பா, நீங்கள் அதை செய்து காண்பித்தீங்க ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக நீங்கள் ஆண்டவரை இருக்கிறீங்க அப்பா. உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற உம்மை போல எங்களை நாங்கள் தாழ்த்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை கொடுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, ஸ்தோத்திர ராஜா, ஆண்டை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறாப்பா. ஆண்டவரே, மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.